புதிதாக கிழக்கு மாகாண சபையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ஹாஃபிஸ் நசீர் அகமட் இன்று அவருடைய முதலாவது சபை அமர்வில் வரவு செலவு திட்டமானது கிழக்கு மாகாண சபை ஆரம்பிக்கப்பட்டு இன்றுதான் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வரவு செலவு திட்டத்தை ஆதரித்திருக்கின்றது. அந்த வகையிலே சபை அமர்வுக்கு பிற்பாடு ஊடகங்களுக்கும் அவரை சந்திக்க வந்த அவருடைய ஆதரவாளர்களுக்கும் தெரிவித்த கருத்துக்களையும் அதற்கு பிற்பாடு என் மூலமாக கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு அவர் கூறிய பதில்களும் இளைய நாளிதழ் வாசகர்களுக்காக இங்கு உங்களுக்காக நான் தருகின்றேன். முதல் கட்டமாக முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு பிற்பாடு நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளீர்கள்? முதல் கட்டமாக நாங்கள் எங்களுடைய முதல் கட்ட வேலையாக இன்று என்னுடைய பணிகளை ஆரம்பித்து என்ன வேலைகளை செய்து முடிக்கலாம் என்ற தீர்மானம் எடுப்பது மாத்திரமல்ல, முஸ்லிம் காங்கிரஸினுடைய அத்தனை எங்களுடைய கௌரவ அமைச்சர் தலைவர் அவர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் விஜயம் செய்ய இருக்கிறார்கள். அதை அவ்வாறு ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற பாரிய வேலை திட்டங்கள், நான் ஒவ்வொரு மட்டக்களப்பு மாவட்டம் என்று சொன்னால் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கின்றது, எத்தனையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கின்றது, ஏன்னா குறிப்பாக வெள்ளம் வர ட்ரைனேஜ் இல்லாத சிஸ்டம் இருக்கிறதால வெள்ளம் வருது. இப்படியான பாரிய வேலை திட்டங்கள், சும்மா சின்ன சின்ன வேலை திட்டங்களில் கையடிக்காமல் எத்தனையோ உன்னிச்சிக்குளம் முகாமக்குளம் கிடைக்கப்படுற விடயங்கள், இன்னும் நிறைய விடயங்கள் அதெல்லாம் செய்து முடிக்கப்படும். அதே போன்று எல்லாம் ஏனைய மாவட்டங்களிலும் அதே போன்று வேலை திட்டங்கள் நடக்கும். முழு மாவட்டங்களிலும் இனவேத மத வேறுபாடின்றி என்னுடைய சேவைகள் செய்வார். பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்கள் அமைச்சு பதவியை பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தான் முதல் கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரச நிர்வாகங்களில் உள்ளவர்கள் செய்த ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதே 100 நாள் வேலை திட்டத்தின் தனது முதலாவது திட்டமாக சொல்லியிருந்தார். அந்த வகையில் நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள். இந்த வகையில் அமைச்சர் அமீர் அலி எடுக்கப் போகும் அதிரடி நடவடிக்கைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்களா? என்னுடைய பார்வையிலே அது ஒரு வேலை திட்டம் அல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சு கொண்டு வர வேலையை அங்கே இருக்கிற ஃபைலையே முடிச்சுக்கல எல்லாமே 2000 ஃபைல் வந்து ஜேபிக்காரர்கள் தடமாறி கொண்டிருக்கிற இல்லை நாம் அதை ஒரு வேலை திட்டம் என்று தூக்கி தெரிகிற நிலைப்பாடு முஸ்லீம் காங்கிரஸும் அப்படியான ஒரு வேலை திட்டத்தை தூக்க தேவையில்லை நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி சார், முஸ்லீம் காங்கிரஸின் அண்டன் பாலசிங்கம் என்று குறிப்பிடப்பட்ட பசீர் சவுதாவுத் அவர்கள் அரசியல் வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னவாக போகின்றது என்ற ஒரு கேள்வி உங்களை வைத்து இப்போ பரவலாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் நீங்கள் அடுத்த முஸ்லீம் காங்கிரஸின் அண்டன் பாலசிங்கமா? எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்கள் இன்றும் எங்களுடைய கட்சியினுடைய தவிசாளர் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்தாக வேண்டும். அண்டன் பாலசிங்கம் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி நம்மளை கொண்டு போய் கம்பெனி பண்ணாங்க. ஒரு 10 நாட்கள் மாத்திரம் ஊருக்கு வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே வேலை செய்து அந்த மாவட்டத்திலே முதன்மையாக தெரிவு செய்யப்பட்டு அதில் அந்த தெரிவு செய்யப்பட்டமைக்கு குறிப்பாக உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் அதற்கு நான் நன்றியும் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த மாகாண சபை என்னுடைய தேர்தலினுடைய அடித்தளம்தான் என்று நான் ஒரு முதலமைச்சராக வந்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அந்த அடிப்படையிலே அன்றிலிருந்து நான் தேர்தல் கேட்டதிலிருந்து இன்று வரைக்கும் நடந்த விடயங்கள் எல்லாமே நான் நினைக்கின்றேன் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடை தவிர எதுவுமே நான் தேடி போன ஒரு விடயமாக இல்லை. ஆகவே அல்லாஹ் தஆலா யாருக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்க வேண்டும், அதுதான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவருக்கு அந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுப்பான். பதவிகளை கொடுக்கின்றவன் அல்லாஹ், பதவிகளை எடுக்கின்றவன் அல்லாஹ் என்பதற்கு என்னுடைய இந்த முதலமைச்சர் பதவியும் மஹிந்த ராஜபக்ஷவுடைய ஜனாதிபதி விளக்கமும் உதாரணம். வேணும்னு சொன்னால் நான் மாகாண சபைக்கு கேட்கவே கூடாது இருந்தேன். அறவே நான் வந்தால் பார்லிமெண்ட்டுக்கு டிரெக்டாக போகணும் என்று சண்டை பிடிச்ச மட்டும் இல்லை, ஒப்பந்தத்தோட இந்த கட்சிக்குள்ளே சேர்ந்தேன்.
ஆகவே தலைவர் அதை அந்த அவராகத்தான் சொன்னார், இல்லை நீங்கள் மாகாண சபை கேளுங்க, பார்லிமெண்ட் வரக்குள்ள தான் கூட்டிகிட்டு போவோம். நம்ம பார்லிமெண்ட் வரவே இல்லை. நம்ம மாகாண சபையில் ஒரு முதலமைச்சர் அமைச்சராக அவர் ஆக்கியமைக்கு குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தலைவர் கௌரவ அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் அவர்களுக்கும், அதுபோன்று எங்களுடைய ஹைகமாண்ட் மெம்பர்ஸ் எல்லோரும், அதிலும் குறிப்பாக எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்களுக்கு நான் இவ்விடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஸோ இந்த அடிப்படையிலே அவ்வாறு கிடைக்கப்பட்ட பதவி இன்று ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவி, ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நாங்கள் ஒன்று சரிசமமாக இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் செய்கின்ற ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் என்ற அந்த ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு பதவியாக இந்த பதவி பாவிக்கப்பட வேண்டும். இந்த மாகாணத்திலே இந்த கட்சி எழுப்பப்படுவதற்கு இந்த பதவி முழுமையாக பாவிக்கப்படும். அதாவது எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் மற்ற மக்களுக்கு, மற்ற இனங்களுக்கு அல்ல ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு சேவை செய்து வருகின்ற அதே வேளையிலே கட்சியினுடைய கட்டமைப்புக்கு என்னென்ன பங்களிப்பு இந்த பதவியால் செய்ய முடியுமோ அந்த அத்தனை பங்களிப்பும் முழு கிழக்கு மாகாணத்துக்கும் செய்ய அல்லாஹ் தஆலா எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அடுத்து இன்று எங்களுக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று ஒரு பாரிய பலமுள்ள சக்தியாக இந்த நாட்டிலே மாறியிருக்கின்றது. இன்று குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே யாரெல்லாம் எங்களுடைய த்ரெட்ஸாக, எங்களுடைய எனிமீஸ் என்று நாங்கள் நினைத்த அல்லது எங்களுக்கு சவாலாக இருந்தவர்கள் எல்லாம் இன்று ஓரந்தள்ளப்பட்டு, இன்று எங்களுடைய தௌஃபீக் அமைச்சர், டெப்யூட்டி அமைச்சர் என்றாலும் கிழக்கு மாகாணத்துக்கு அவர் தான் டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்து. அதே போன்று அம்பாறை மாவட்டத்திலே அம்பாறை மாவட்டத்திலே ஜஸ்ட் அதே போன்று ஸ்டேட் மினிஸ்டராக எங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயகம், சுகாதார ராஜாங்க அமைச்சராக அவரும் கிழக்கு மாகாணத்துக்கு அவர்தான் சுகாதார அமைச்சர் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த அரசாங்கத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், முன்பு இருக்கின்ற அமைச்சர்கள் போல் அல்லாது அமைச்சர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டு அந்த அதிகாரங்களை அமுல்படுத்துவதற்கான எல்லாவித உத்தரவாதமும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவர் அவர்களுக்கு ஒரு பாரிய அமைச்சு, நீர் நகர அபிவிருத்தி, நீர் வளங்கள் வடிகால் அமைச்சு, இது 2 அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் இருந்த, அதிலும் இந்த நாட்டினுடைய மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியினுடைய தம்பி கோத்தபாய ராஜபக்ஷ என்றால் இந்த நாடை நடுங்குகின்ற ஒருவர் வைத்திருந்த ஒரு அமைச்சர் இல்லாமல் வைத்திருந்த ஒரு அமைச்சர். அந்த அமைச்சும் இந்த தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆன காரணத்தினால் இந்த கட்சியினுடைய செயற்பாடு மறைந்த தலைவர் மற்றும் எங்கள் எல்லோருடைய தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் 1994ஆம் ஆண்டு எந்த விதமான வேலை திட்டங்கள் அந்த குறுகிய 6 வருடத்துக்குள் நடத்தி முடிக்கப்பட்டதோ அதே போன்று அல்லது அதைவிட கூடவாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். 14 வருடங்கள் இவ்வாறான நிகழ்வுகள் இழந்த சமூகமாக அல்லது இழந்த கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் இருந்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா மாற்றி இவ்வாறான அதிகாரங்களை தந்திருக்கின்றான். ஆகவே முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் எல்லோரும், நாங்கள் எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு எல்லா இடங்களிலும் கட்சியை பலப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. இன்னும் அமைச்சர் ஒருவர் எங்களுடைய கட்சியிலிருந்து நியமிக்கப்படுவார்கள் மாகாண சபைக்கு. ஸோ எல்லா வகையும் நினைக்கின்றேன். ஒரு குறிப்பாக எங்களது அதைவிட மேலாக எந்த ஒரு வேறு கட்சிகளிலிருந்து அமைச்சர்கள் இல்லாமல் இருக்கின்ற இன்னும் ஒரு நிலைப்பாடு, அந்த சூழ்நிலையிலே நீங்கள் எல்லோரும் ஒரு உத்வீகம் பெற்ற முஸ்லிம் பழைய தலைவர் இருந்த அந்த காலத்தினுடைய போராளிகளாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் முஸ்லிம் காங்கிரஸ் இன்று அந்த பழைய முகங்கள் தான் இப்போ தெரியுது. இன்னும் யூத்தை காண ஒரு 40 வருஷம் ப்ளஸ் தான்
அவ கிட்டத்தட்ட 25 வயசுல லீடரை கண்டாக்கலாம். ஆகவே அந்த யூத் இதையும் லேடிஸ் போன்ற காங்கிரஸ் எல்லாம் கட்டியெழுப்ப வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. கௌரவ தலைவர் அவர்கள் இந்த பாரிய பொறுப்பை எனக்கு நம்பி ஒப்படைத்தமைக்கு அவருக்கு கட்சிக்கும் நன்றி கூறி உங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலும் அமைப்புகள் அல்லது ஆஃபீஸ் போன்ற ஒரு செட்டப்பை நாங்கள் நிர்வகித்து அங்கு எங்களுடைய தேவைகள் எல்லாம் இவ்வாறான எல்லா அமைச்சுகளிடம் கோஆர்டினேட் பண்ணி செயற்படுத்தி அந்த தேவைகளை முடித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கட்சியாக மாறும் என்று அதற்கு எல்லோரும் நீங்கள் பாடுபட வேண்டும். எல்லாமே நாம் நினைச்ச மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முதல் செஞ்சு முடிக்கிறார். அடுத்த இந்த எலெக்ஷன் வருகிறது. அந்த எலெக்ஷனுக்கு வில்லேஜ் லெவலில் எங்களுடைய கட்சிகள் புனரமைக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் இன்ஷா அல்லாஹ் 15-16 ஆசனங்களை கொண்ட ஒரு கட்சியாக முஸ்லீம் காங்கிரஸ் வரும். நாங்கள் அதுக்கான கணக்குகளை போட்டு இன்ஷா அல்லாஹ் 94ஆம் ஆண்டு எவ்வாறு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தீர்மானித்ததோ அதே போன்று இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தை தீர்மானித்ததோ அதே போன்று இந்த வருகிற தேர்தலிலே முஸ்லீம் காங்கிரஸ் தான் இன்ஷா அல்லாஹ் ஆட்சியை தீர்மானிக்கும். அதற்கு எல்லோரும் நாங்கள் பாடுபட வேண்டும் என்று கூறி அவருடைய கௌரவ அமைச்சர் கூறி வந்த எல்லோருக்கும் நன்றி கூறி மிக தூரத்தில் இருந்தெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்தவித இதுவும் இல்லாமல் வந்து இது என்னுடைய பதவியேற்போ ஏதோ உங்களுக்கு பதவியேற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதுக்கு மேலான ஒரு ஃபீலிங்கோட வந்து இருக்கிற அந்த நிலைப்பாடு மறைந்த தலைவர் கனவு நனவாய்க்கப்பட்டிருக்கிறது என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த 2.5 மாதம் வந்து எங்களுக்கு பெரிய சவால். எல்லா ஊருக்கும் வரும். முதலமைச்சருக்காக தான் மேல் இப்போ எல்லாத்தையும் விட்டு எல்லா இடத்துலையும் எல்லா